டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் முதல்வரின் காலை உணவு திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் எவ்வளவு புகழும் பெயரும் பெற்றதோ அதே போல இந்த காலை உணவு திட்டமும் பெரும் புகழை பெற்றிருக்கிறது. அதாவது நிறைய மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்திருக்கிறது நண்பர்களே. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம் இது. உலக நாடுகளுக்கு முன்னோடியாக நம்முடைய தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. நமக்கு எல்லோருக்கும் பெருமைதான். இந்த திட்டத்தின் மூலம் நிறைய மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு மகத்துவமான ஒரு சாதனை திட்டத்தை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம். அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அல்லது முதல்வரின் காலை உணவு திட்டம் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று பார்த்தால் செப்டம்பர் 15, 2022ஆம் ஆண்டு இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. எங்கு தொடங்கப்பட்டது என்று கேட்டால் மதுரையில் தொடங்கப்பட்டது நண்பர்களே. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மதுரையில் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்பதில் எல்லோருக்கும் பெருமை. இதை பார்த்து பிற மாநிலங்கள் அவர்களுடைய மாநிலத்தில் தொடங்கியிருக்கிறார்கள். சில கனடா போன்ற வெளிநாடுகளில் கூட இந்த திட்டத்தை பார்த்து அவர்களுடைய நாட்டில் தொடங்குவதற்காக ஆலோசித்து வருவதாகவும் செய்திகள் வருகிறது நண்பர்களே. அவ்வளவு சிறப்பான திட்டம். இந்தியாவிலே முதல் மாநிலமாக தொடங்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 15, 2022 மதுரையில் தொடங்கியிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கங்கள், அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினுடைய நோக்கங்கள் மாணவ மாணவியர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்தல், பள்ளிகளில் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல். கண்கூடாக பார்த்திருக்கிற நண்பர்களே, பள்ளிக்கூடங்களில் முன்பு இருந்த மாணவர்கள் எண்ணிக்கையை விட இந்த திட்டத்துக்கு பிறகு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. மாணவர்கள் காலையில் வயிறார இந்த காலை உணவு திட்டத்தை உண்ணுவதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எனவே இந்த திட்டத்தை பெரும்பாலும் வரவேற்கலாம். அதற்கடுத்து இடைநிற்றலை தடுத்தல், அடுத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குதல், குறிப்பாக இரத்த சோகை குறைபாட்டினை நீக்குதல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணிச்சுமையை குறைத்தல் போன்ற அற்புதமான நோக்கங்களை கொண்டு இந்த காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இதற்காக தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கடுத்து திட்டத்தின் அம்சங்கள். காலை உணவு வழங்குதல். அதாவது அரசு தொடக்கப் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. திட்டம் விரிவுபடுத்தப்படுதல். முதல் கட்டமாக 1545 அரசு தொடக்கப் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தொடக்கப் பள்ளிகளில் முதல் கட்டமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்பு 2023 ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 31,000 பள்ளிகளை சேர்ந்த ஏறக்குறைய 18 லட்சம் மாணவ மாணவிகளை உள்ளடக்கிய
அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது திட்டம் 2022 தொடங்கும்போது சுமார் 1500 அரசு தொடக்கப் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு மாநிலத்தில் முழுவதும் உள்ள அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதுபோக 2024 ஜூலை 15ஆம் தேதி முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதாவது கிராமப்புறங்களில் உள்ள எய்டட் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. இதனால் மேலும் 2.50 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுவார். அதாவது 2024 ஜூலை 15ஆம் தேதி முதல் கிராம பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மிகப்பெரிய சாதனை நண்பர்களே. அடுத்து திட்டம் செயல்படுத்தும் முறை. மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகளில் ஒருங்கிணைந்த சமையற்கூடங்கள் மூலம் பள்ளி சத்துணவு மையங்களை இணைத்து செயல்படுத்தப்படுகிறது. அதாவது மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகளில் ஒருங்கிணைந்த சமையல் கூடங்கள் மூலம் பள்ளி சத்துணவு மையங்களை இணைத்து செயல்படுத்தப்படுகிறது. அதாவது பொதுவாக ஒரு இடத்தில் சமைத்து அதை பள்ளிகளில் கொண்டு கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களில் எனக்கு தெரிந்தவரை கண்கூடாக பார்த்த உண்மை, அந்தந்த பள்ளிகளிலே சமைத்து அங்கேயே உணவு பரிமாறுகிறார்கள் நண்பர்களே. குழந்தைகள் மனமாற சாப்பிடுகிறார்கள். இது ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அதற்கடுத்து கிராம ஊராட்சி மற்றும் மலைப்பகுதி மையங்களில் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது மலைப்பகுதிகளில் சுய உதவி குழுக்கள் மூலம் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து கண்காணித்தல். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயலி. இத்திட்டத்திற்கென தனியாக அலைபேசி செயலி உருவாக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது காலை உணவை மாணவர்கள் பரிமாறும்போது அதை மொபைல் ஃபோன் வாயிலாக படம் எடுத்து குறிப்பிட்ட அலுவலருக்கு அனுப்ப வேண்டும். அது அந்த அலைபேசி வாயிலாக அது கண்காணிக்கப்படுகிறது. இதுதான் காலை உணவு திட்ட செயலியாக சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து கண்காணிப்பு குழுக்கள். இத்திட்டத்தினை கண்காணிக்க மாநிலம், மாவட்டம் மற்றும் மாநகராட்சி, நகராட்சி போன்ற வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி அளவிலான கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது பள்ளிக்கூடத்தில் அந்தந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள தலைமை ஆசிரியர் இதற்கான கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளுகிறார். அதுபோக மாவட்டம், மாநகராட்சி, நகராட்சி மற்றும் வட்டார அளவிலும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினுடைய நன்மைகள். மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படும். பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும். இடைநிற்றல் தடுக்கப்படும். குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலை மேம்படும். இது எல்லாமே இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் தான் நண்பர்களே. அதாவது மாணவர்கள் கற்றல் திறன் மேம்படும். அதாவது பசியோடு வந்தால் அவர்களால் கற்க முடியாது. எனவே காலை உணவு உண்ட பிறகு அவர்கள் ஓரளவு தெம்பாக பாடத்தை கவனிக்கலாம். அதனால் கற்றல் திறன் அதிகரிக்கும். பள்ளிகளில் சேர்க்கை விகிதம் அதிகரித்திருக்கிறது நண்பர்களே. இது நிதர்சனமான உண்மை. காலை உணவு திட்டத்திற்கு பிறகு நான் கண்காணித்த சில பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது.
பெரும்பாலும் இடையில் நிற்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலை மேம்படும். இவை அனைத்தும் சாத்தியமானதுதான் நண்பர்களே. அதாவது முதல்வரின் காலை உணவு திட்டம் காமராஜரின் மதிய உணவு திட்டத்திற்கு ஈடாக இருக்கிறது நண்பர்களே. ஒருவேளை உணவு கொடுத்தால் பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகள் வருவார்கள் என்று அப்போதைய முதல்வராக இருந்த காமராஜர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் முதலில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதாவது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன பாரதியாரின் பிறந்த மண்ணில் காமராஜர் அவர்கள் தன்னுடைய புரட்சிகரமான மகத்தான திட்டத்தை, அதாவது மதிய உணவு திட்டத்தை எட்டயபுரத்தில் தொடங்கி வைத்தார். அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான அறிவாளிகளும் மேதைகளும் உருவானார்கள். அதேபோல இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் ஒரு புரட்சிகரமான திட்டம் நண்பர்களே. மாணவர்கள் வயிறார உண்ணுகிறார்கள், பள்ளிக்கூடத்திற்கும் வருகிறார்கள், கற்றல் திறனும் மேம்படுகிறது, இடைநிற்றல் தவிர்க்கப்படுகிறது நண்பர்களே. பள்ளிகளினுடைய சேர்க்கை விகிதமும் அதிகரித்திருக்கிறது. இவை எல்லா தகவல்களும் சாத்தியமானதுதான். அதற்கடுத்து தேர்வு நோக்கில் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. செப்டம்பர் 15, 2022. எங்கு தொடங்கப்பட்டது என்று கேட்பார்கள். மதுரையில் தொடங்கப்பட்டது. அதுபோக நோக்கங்கள், திட்டத்தின் அம்சங்கள், மற்ற விவரங்களையும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். முக்கியமாக முதல் கட்டமாக சில அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு 2003ஆம் ஆண்டு மாநிலம் முழுவதிலும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதற்கடுத்து 2024ஆம் ஆண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது நண்பர்களே. இது போன்ற கேள்விகளை குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்பார்கள். விவரமாக புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக திட்டங்களிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் நண்பர்களே. நீங்கள் குரூப் 2 பிலிமினரி தேர்வை எழுதும் போதே தெரிந்திருக்கும். பெரும்பாலான கேள்விகள் அரசின் திட்டங்களை பற்றி கேட்டிருந்தார்கள். மெயின் தேர்விலும் கண்டிப்பாக நிறைய திட்டங்கள் வரும் நண்பர்களே. எனவே நிதானமாக கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து 2 முக்கியமான திட்டங்களை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். அதுபோக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோ உங்களை தவறாமல் வந்தடையும். நீங்கள் எங்கும் தேடி அலைய தேவையில்லை. எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெற முடியும். அதற்கடுத்து நம்முடைய அகாடமியில் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள் நடைபெற இருக்கிறது நண்பர்களே. அதற்கு முன்பாக பாடத்திட்டத்தை முழுமையாக முடித்த பிறகு அதற்கான தேர்வுகள் நடைபெறும். அதாவது இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களில் பாடத்திட்டத்தை முடித்துவிட்டு ஜனவரி, பிப்ரவரி 2 மாதங்களில் மாதிரி தேர்வுகள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் நண்பர்களே. ஏனென்றால் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு TNPSC மெயின்ஸ் தேர்வு நடைபெறும் என்று சொல்லியிருந்தார்கள். அது பிப்ரவரி கடைசி வாரத்தில் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக நம் பாடத்திட்டத்தை முடித்துவிட்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மாதிரி தேர்வுகள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். மாணவர்கள் தவறாமல் நம்முடைய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. நம்முடைய டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள். அதிலும்
PDF வடிவில் உள்ள அனைத்து ஃபைல்களும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மாதிரி வினாத்தாளும் அதில் பதிவேற்றம் செய்யப்படும். அதற்கடுத்து முழு மாதிரி தேர்வுகளும் நடைபெறுகிற வேளையில் டெலகிராமிலும் அதை பதிவேற்றம் செய்யப்படும். நண்பர்களே, மாணவர்கள் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் பயிற்சி செய்து பயன்பெற முடியும். அதுபோக நம்முடைய யூடியூப் சேனலிலும் மாதிரி தேர்வுகள் பதிவேற்றம் செய்யப்படும். மாணவர்கள் நீங்கள் எங்கிருந்தபடியும் அதை கேட்டு பயன்பெறலாம். இதற்காக எங்கு தேடி அலைய தேவையில்லை நண்பர்களே. பயிற்சி மையங்களில் பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து நேரத்தை வீணடித்து கொள்ளவும் தேவையில்லை. நான் ஏற்கனவே குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு எவ்வாறு தயாராவது, என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்ற விவரம் அடங்கிய வீடியோவை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் நண்பர்களே. அதை கேளுங்கள். அதில் சொல்லப்பட்ட ஒரு சில முக்கியமான புத்தகங்களை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. அதுவே உங்கள் வெற்றிக்கு போதுமானது. ஏனென்றால் நிறைய புத்தகங்களை வாங்கி குவித்தால் நேரத்தை வீணடித்துவிடும். ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஒரு முக்கியமான புத்தகங்களை வாங்கி கொள்ளுங்கள். அதுபோக நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கவனித்து வருங்கள் நண்பர்களே. அதுவே உங்களுக்கு போதுமானது. இதுவே உங்களுக்கு வெற்றிக்கு போதும் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. அடுத்து சந்திப்போம்.